அழைப்பது ஜெயந்தி யோகானந்தம். உயர்ந்த கரகோஷங்கள். ப்ளீஸ் கம் டு தி சீட். அடுத்த போட்டியாளராக நான் இங்கு அழைக்க இருப்பது ஒரு ஆண், நிர்மலன். அடுத்த போட்டியாளராக பல மேடைகளில் அவரை கண்டிருப்பீர்கள். இதோ நான் இங்கே அழைக்க இருப்பது ஜெயவதனா விவேகானந்தன். அடுத்ததாக நான் இங்கு அழைக்க இருப்பது பத்மரஞ்சினி செல்வராஜா. இதோ இறுதியாக ஒரு போட்டியாளராக நான் அழைக்க இருப்பது ஒரு ஆண், சட்குணம் சடையா பிள்ளை. சரி, இங்கே 5 பாடகர்கள் இருக்கிறார்கள். இவர்களில் சிலரை உங்களுக்கு அறிமுகமாக இருக்கும், சிலர் இன்றுதான் உங்களுக்கு அறிமுகமாக கூட இருக்கலாம். இருந்தாலும் இந்த போட்டியை நான் ஆரம்பிக்க முதல் சில நிபந்தனைகளை இவர்களுக்கு கூற இருக்கிறேன். எல்லோரும் எப்படி இருக்கிறீர்கள் ஐயா? நலமா இருக்கிறீங்களா? உற்சாகமா இருக்கிறீங்களா? நெஞ்சு படபடக்குதா? படபடக்குது. பப்படப்பட வேண்டும், அதுக்காக பாடுறேன். நல்ல பாட்டுகளை பாடி இவர்களை உற்சாகப்படுத்தி நீங்களும் உற்சாகமாக வேண்டும். இதோ இந்த போட்டி நிபந்தனைகள் 5, அதை முதலில் குறிப்பிட்டுக் கொள்கிறேன். மணி ஒலித்த இடத்திலிருந்து நீங்கள் பாடல்களை ஆரம்பிக்க வேண்டும். நான் மணி ஒலித்தது குரில் நடில் என்று சொன்னால் குரில் நடில் என்றால் நீங்கள் ஆவிலும் ஆரம்பிக்கலாம், ஆவிலும் ஆரம்பிக்கலாம். அடுத்ததாக மணி ஒலித்த பின்பு 8 செகண்ட்களில் மௌனம் சாதிக்கப்படாது. டேக் 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 என்று நான் 8 செகண்ட்கள் சொல்லும் போது மௌனம் சாதியாமல் அதற்குள் பாடல் வரிகளை ஆரம்பிக்க வேண்டும். அடுத்த கண்டிஷன், ஆரம்பிக்கப்படும் வரிகள் 2 அடிகளாவது சரியாக பாட வேண்டும், தடக்கம் அல்லது பிழைகள் இல்லாமல். அடுத்த கடைசி நிபந்தனை, எந்த காரணம் கொண்டும் யாராவது பாடிய பாடலை இங்கே பாடக்கூடாது. எனவே இந்த நிபந்தனைகளுக்குள் நான் 2 போட்டியாளர்களை இங்கு அழைக்க இருக்கிறேன். முதலில் அவர்களுக்காக ஒரு வினா தொடுக்கப்படும். அந்த வினாவில் யார் பதில் சரியாக அளிக்கிறாரோ அவருக்கே முதல் அவருடைய விருப்ப பாடல் முழுமையாக பாட சந்தர்ப்பம் வழங்கப்படும். இந்த இத்தனை நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்கிறீர்களா? நிச்சயமாக. ஏதாவது கொஸ்டின்? தெரிந்த கேள்வி. எனக்கு தெரிந்த கேள்வியா அல்லது உங்களுக்கு தெரிந்த கேள்வியா? சரி சரி, இந்த வகையில் நான் 2 போட்டியாளர்கள் அழைக்க போறேன். முதலாவது ஒரு ஆண், மற்றது ஒரு பெண். உங்களை விரும்பினவர் யார் முதல் வர போறீர்கள்? கையெழுத்துங்கள். எவருமே வர தயாராயில்லை. பாருங்கள் ஜெயவதனா, பாருங்கள் நிர்மலன், ஜெயவதனா, விவேகானந்தன் முதல் போட்டியாளர்களாக இங்கு வருகின்றனர். உங்கள் உற்சாகமான கரகோஷங்கள். சரி, நிர்மலன் எப்படி இருக்கிறீர்கள் ஐயா? நல்லா இருக்கு. இந்த போட்டியில் கலந்து கொள்ள பற்றி உங்கள் சுருக்கமான வார்த்தைகள்? சுருக்கமான வார்த்தை ஒன்றுமே இல்லை சொல்றதுக்கு. நெஞ்சு படபடக்குதா? ஓயா. எந்த துறையில் உங்களுக்கு விருப்பம், ஆர்வம் கூட? எந்த துறையண்டா? படிப்புத்துறை அல்லது கலைத்துறை அல்லது வீட்டு சமையல், எதுவாக இருந்தாலும். கிரிக்கெட். கிரிக்கெட். வீட்டில் சமைப்பீங்களா? நிறைய இல்லை. சமைக்க மாட்டீர்கள்? இல்லை. யார் அப்போ உங்களுக்கு சமைத்து போடுவார்கள்? அம்மா கடையில். சரி, இந்த சமையல் வேலையின் போது அடிக்கடி தேசிக்காய் பாய்ப்பார்கள். எல்லா கறிகளுக்கும், சோத்தை தவிர எல்லா கறிகளுக்கும் தேசிக்காய் விடுவது வழக்கம். ஆமா இல்லையா? ஆமா இல்லையா? சரி, இந்த தேசிக்காயில் ஒரு அமிலம் இருக்கிறது. என்ன அமிலம் என்று சொல்ல முடியுமா? அதில் அசிட் இருக்குது. நீங்கள் அந்த டிக் டிக் சொல்லவே எனக்கு நெஞ்சு பார்க்க டிக் டிக்கை விடுங்க. நீங்கள் போட்டியில் இருக்கலாம். இது உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு பதில், தேசிக்காயில் இருக்கும் அமிலத்தின் பெயர் என்ன? சிட்ரிக் ஆசிட். சரியான பதிலை சொன்ன ஜெயவதனாவுக்கு உங்கள் உயர்ந்த கரகோஷங்கள். சரி, உங்கள் விருப்ப பாடலை ஆரம்பிங்க. அமைதியான நதியினிலே ஓ
ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும் அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும் காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைக்கும் இடையினிலும் காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைக்கும் இடையினிலும் கரையினிலே ஒதுங்கி நின்றால் வாழும் ஹோய் ஹோய் அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும் தென்னை இளங்கீற்றினிலே தென்னை இளங்கீற்றினிலே தாலாட்டும் தென்றலது தென்னை இளம் கீற்றினிலே தாலாட்டும் தென்றலது தென்னை தனை சாய்த்து விடும் புயலாக வரும் பொழுது தென்னை தனை சாய்த்து விடும் புயலாக வரும் பொழுது அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும் ஆற்றங்கரை மேட்டினிலே ஆடி நிற்கும் நாணலது ஆற்றங்கரை மேட்டினிலே ஆடி நிற்கும் நாணலது காற்றடித்தால் சாய்வதில்லை கனிந்த மனம் வீழ்வதில்லை காற்றடித்தால் சாய்வதில்லை கனிந்த மனம் வீழ்வதில்லை அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும் அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும். பாராட்டுகள் பாராட்டுகள். இனிமையான அந்த பாடல் இன்று முதுமையாக இருப்பவர்களுக்கு அந்த இளமை நினைவுகளை எல்லாம் மீட்டு கொண்டு வந்திருக்கிறார். இந்த முதல் சுற்றில் கேள்விக்கு பதிலளித்து தனது விருப்ப பாடலையும் பாடிய அவருக்கு பாராட்டுகள். அடுத்த சுற்றில் நான் அழைக்க இருப்பது சர்க்குணம் சடியா பிள்ளை பத்மரஞ்சினி செல்வராஜா. உங்களுக்கு சான்ஸ் இருக்கு, நீங்க அடுத்த சுற்றில் கலந்து கொள்ளலாம். சரியா? இதோ அடுத்த சுற்றில் போட்டியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் 2 பேர். பத்மரஞ்சினி செல்வராஜா, எப்படி இருக்கிறீர்கள்? உங்கள் இந்த போட்டி நிகழ்ச்சியில் உங்கள் உணர்வு எப்படி இருக்கிறது? நல்லதாக இருக்கு. ஊக்கமாக இருக்கிறீர்கள். நீங்கள்? நல்லா இருக்கிறேன். நல்லா இருக்கிறீர்கள். என்ன துறையில் உங்களுக்கு அதிகம் விருப்பம்? சினிமா துறை எப்படி? யாருடைய பாடல்களை நீங்கள் அதிகம் விரும்பி படித்தது? இயேசுதாசரா? இல்லை, இயேசுதாசன். இயேசுதாசன். இயேசுதாஸ், ரைட்? சரி, நீங்கள் சினிமா துறையில் திரைப்படங்களை அதிகம் பார்க்கும்போது நீங்கள் பாடல்களை அதிகம் ரசிப்பீர்களா அல்லது நடிப்புத்துறை அதிகம் ரசிப்பீர்களா? ரெண்டையுமே நல்லா ரசிப்பேன். ரெண்டே ரசிப்பீர்கள். எனவே இந்த பின்னணி பாடல் என்று சொல்லி ஒரு காலத்தில் நடிகர்கள் யார் அதிகம் பாடம் திறமை உள்ளவர்களோ அவர்கள் தான் நடித்து வந்தார்கள். உதாரணமாக தியாகராஜ பாகவதர் காலத்தில், எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆர் படங்களில் நடிக்க தொடங்கியும் அவர் ஒலிக்காமல் சில படங்களில் பல வருடங்கள் நடித்து வந்தார். ஒரு 6-7 வருடங்கள். ஏனென்றால் அவருக்கு பாட தெரியாது. எப்போது பின்னணி பாடல் பாடும் துறை வந்ததோ அப்போது அதற்கு பின்புதான் பல நடிகர்கள் பிரபலமானார்கள். அதற்கு உதாரணம் எம்ஜிஆர். எனவே எம்ஜிஆருக்கு பின்னணி பாட, அதாவது பின்னணி பாடும் துறை முதல் எந்த ஆண்டில் வந்தது? எந்த ஆண்டில் வந்தது? நான் பிறக்கும் முன் வந்திருப்பேன் என்று நினைக்கிறேன். நீங்கள் நிச்சயமாக பிறக்க முதல் தான் இது வந்திருக்க வேண்டும். எந்த ஆண்டு தெரியுமா? தெரியாது. தெரியவில்லை. உங்களுக்கு தெரியுமா? எந்த ஆண்டில் முதல் முறையாக பின்னணி பாடும் முறை திரைத்துறைக்கு வந்தது? 47. உயர்ந்த அரவாசங்கள். நீங்கள் யூ கேன் see. உங்கள் விருப்பமான பாடலை ஆரம்பிங்கள். மாணிக்க வீணையே
ஏந்தும் மாதேவி கலைவாணி தேந்தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தேன் அம்மா பாட வந்தேன் அம்மா பாட வந்தேன் அருள்வாய் நீ இசை தருவாய் நீ இங்கு வருவாய் நீ நலம் தரும் வேணி அம்மா மாணிக்க வீணையேந்தும் மாதேவி கலைவாணி தேந்தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தேன் அம்மா பாட வந்தேன் அம்மா பாட வந்தேன் நாமனக்கு பாடி நின்றால் ஞானம் வளர்ப்பாள் பூமணக்க பூசை செய்தாய் பூவை நீ மகிழ்வாய் நாமனக்க பாடி நின்றால் ஞானம் வளர்ப்பாள் பூமணக்க பூஜை செய்தாய் பூவை நீ மகிழ்வாய் வெள்ளை தாமரையில் வீற்றிருப்பாளுங்கள் உள்ள கோயிலிலே உறைந்து நிற்பாள் வெள்ளை தாமரையில் வீற்றிருப்பாளுங்கள் உள்ள கோயிலிலே உறைந்து நிற்பாள் கள்ளமில்லாமல் தொடும் அன்பருக்கே என்றும் அள்ளே அறிவை தரும் அன்னையும் நீயே வாணி சரஸ்வதி மாலதி பாரதி பாகதீஸ்வரி மாலினி காணும் பொருளில் தோன்றும் கலைமணி வேண்டும் வரம் தரும் வேணினி நான் முகன் நாயகி மோகன ரூபினி நான் வரை போற்றும் தேவினே வானவர் கமுதன தேனென சிந்தும் காண மனோகரி கல்யாணி அருள்வாய் நீ இசை தருவாய் நீ இங்கு வருவாய் நீ நலம் தரும் வேணி அம்மா மாணிக்க வீணையேந்தும் மாதேவி கலைவாணி தேந்தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தேன் அம்மா பாட வந்தேன் அம்மா பாட வந்தேன். பாராட்டுகள் பாராட்டுகள். அருமையான அந்த காலத்து பாடலை இனிமையாக பாடிய ரஞ்சி, டேக் எ சீட். உங்கள் உயர்ந்த வரவாசங்கள் மீண்டும். சரி, அடுத்ததாக நான் இங்கு அழைக்க இருப்பது ஜெயந்தி யோகானந்தம். ஜெயந்தி யோகானந்தத்தோடு முதல் சுற்றில் போட்டி இழந்தவரை அழைக்கிறேன் மீண்டும். எல்லோருக்கும் அவர்களுடைய விருப்ப பாடல் பாடும் சந்தர்ப்பம் இருக்கு. போட்டி தோல்வி அடைந்தாலும் இறுதியில் அவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படும் என்பதை குறிப்பிட்டுக் கொள்கிறேன். இருந்தாலும் ஜெயந்தி யோகநாதன், எப்படி இருக்கிறீர்கள்? சுகமாக இருக்கு. நீங்கள் மேடையில் முந்தி பாடிய அனுபவங்கள் உண்டா? இல்லை, இதுதான் முதல் தடவை. நம்ம ஊர் பாடகர்களாக, வீட்டு பாடகர்களாக பல பாடல்களை பாடிய நீங்கள் இன்று மேடை ஏறியது உங்கள் வாழ்க்கையில் ஒரு சரித்திரம், அப்படி இல்லையா? நிச்சயமாக. நீங்கள் யாருடைய பாடல்களை அதிகம் விரும்பி பாடுவீர்கள்? சுசீலா. சுசீலா. சுசீலா பாடிய முதல் பாடல் என்னவென்று தெரியுமா உங்களுக்கு? தெரியல. சுசீலா பாடிய முதல் பாடல் யாரோடு? சுசீலா முதல் பாடியவர் ஆண் குரல் யார் என்றதை சொன்னால் சரி. சுசீலா முதலாக திரைப்படத்துக்கு யாரோடு, எந்த ஆண் பாடகரோடு முதலாக பாடினார்? சவுந்தரராஜன். இல்லை இல்லை, நீங்கள் ரெண்டு பேரும் போட்டி இழக்க போறீர்கள். சுசீலா முதல் ஒரு திரைப்படத்துக்கு தனது முதல் பாடலை பதிவு செய்யும் போது ஒரு ஆண் குரலோடு பாடினார். டிஎம் சௌந்தரராஜன் பிறகு வந்த காலம், அதற்கு முதலே அவர் பாடியிருக்கிறார். ஒரு ஆண் குரல். அந்த ஆண் குரல் யார்? அவர் கால ஸ்ரீனிவாஸ். ஸ்ரீனிவாஸ் இல்லை, ஏஎம் ராஜா. ஓகே சரி, என்னாலும் ஹெல்ப் பண்ணிக்கிறேன். நீ ஒரு தரம் இல்லை, பதிலை சொல்லிவிட்டேன். இதோ போட்டி ஆரம்பமாக போகிறது, பாட்டுக்கு பாட்டு இப்போதுதான். சரி, உங்களுக்கு விரும்பின பாடலை ஆரம்பிங்கள். இவர் தான் உங்களோட போட்டி கொள்ள போகிறார். ஆரம்பிங்களோட முதல் பாடலை.
உங்களுக்கு விருப்பமான பாடலை ஆரம்பியுங்கள். உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல. இங்கு நீ ஒரு பாதி நான் ஒரு பாதி, இதில் யார் பிரிந்தாலும் வேதனை பாதி. இங்கு நீ ஒரு பாதி நான் ஒரு பாதி, இதில் யார் பிரிந்தாலும் வேதனை பாதி. காலங்கள் மாறும் காட்சிகள் மாறும், காதலின் முன்னே நீயும் நானும் வேறல்ல. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல. என் மேனியில் உன்னை பிள்ளையைப் போலே நான் வாரி அணைத்தேன் ஆசையினாலே. உன்மேனியில் உன்னை பிள்ளையைப் போலே நான் வாரி அணைத்தேன் ஆசையினாலே. நீ தருவாயோ நான் தருவேனோ, யார் தந்த போதும் நீயும் நானும் வேறல்ல. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல. பாராட்டுகள் பாராட்டுகள். சிறப்பாக அந்த பாடல்களை பாடிய உங்கள் உயர்ந்த கரகோஷங்கள். இதோ நிலுங்கள். இதோ இப்போதுதான் விறுவிறுப்பான போட்டி ஆரம்பமாக போகிறது. இதோ முதல் சுற்றில் ஒரு பெண் ஒரு ஆண்